ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. லென்ஸை பாருங்க. உங்கள் தம்பை இதில் வைங்க. உங்கள் கேப்பை கட்டுங்க. கேப்பா? இது என் முடியுமா? அப்போ சரி பண்ணி பிரச்சனைய சொன்ன மானரோசம் அத்தனையும் லாரி ஏத்தி கொன்ன அட்டை ஒண்ணு வாங்க. என்ன பண்ணுவீங்க சார்? ஃபாரின் போக ட்ரை பண்ணுறேன் சார். இதுக்கு தானே வெரிஃபிகேஷன் வந்திருக்கேண்ணா. அங்கே போய் என்ன பண்ண போறீங்க சார்? அங்கே போய் தான் சார் வேலை தெரியும். எவ்வளோ நல்லா இருக்கீங்க இங்கே? இங்கே ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் சார். சார் என்ன இது? இல்லை சார், நீங்கள் வெயிலில் வந்துருப்பீங்க சார். வெயிலில் வந்ததுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வழக்கமாக கொடுக்குறது சார். யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. சரி சார். மூஞ்சியே சரியில்லையே. பவுடர் வச்சுக்கிறேன் சார். சார் பாஸ்போர்ட் எப்போ சார் கிடைக்கும்? வரும். லண்டனில் வெள்ளைக்காரன் வந்து உங்களை அகதின்னு நம்பினானா ஒரு 2 வாரம் வந்து உள்ள கேம்பில் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் பெர்மிட் கொடுத்து உங்களை வெளியில் விட்டுருவான். வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். மாதம் 400 பவுண்டு ஸ்டைஃபனாக கொடுப்பான். 400 பவுண்டுன்னா இன்னும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40-45,000 வரும். அதாவது வேலையே இல்லாமல் கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கின்னு வேஸ்ட்டாக இருந்தால் அந்த அரசாங்கம் 45,000 ரூபா கொடுக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்பா காந்தி இவ்வளோ நல்லவனுங்களா இருக்கானுங்க, ஏன்பா நாட்டை விட்டு தொட்டணும்? மூடிட்டு கேளு. அது மட்டும் இல்லை, உன் கையில் 4-5 கிரெடிட் கார்டு தருவான். பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கிங்க, கண்ணை மூடிட்டு லோன் வேற கொடுப்பான். ஒரு 6 வருஷம் அங்கே தங்கி இந்த கிரெடிட் கார்டு அது இதுன்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்தான்னு வச்சுக்கிங்க, ஒரு 40-50 லட்ச ரூபா தேரும். அப்போது அந்த கவர்மெண்ட் நமக்கு இவ்வளோ சலுகை தருதுல்ல, நம்ம ஏன் சார் அவங்கள ஏமாற்றணும்? டேய், நம்ம எங்கடா ஏமாத்தணும்? அவனுங்கன்னா மூட்டை தூக்கிய சம்பாரிச்சானுங்க. நம்ம பாட்டங்காலத்தில் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போனது, அதிலிருந்து பப்பாதி எடுத்துக்கிறோம். அதானே நியாயம்? என்ன குமார் அங்கிள், வாங்க சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க சார். ஐயோ, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் என்ன எடுக்கிறேன்? அப்போ சார், நீங்கள் நீங்க எடுங்க எடுங்க சார், நீங்க சார். சார் அதுதான் சார் கேமரா மேலே. சார் கண்ணாடி. கேனு திண்டு உள்ள எம்டி கேன் எடுத்துருவாண்ணா. டேய் உள்ள போய் எடுத்துக்கடா. அண்ணா மதுரையா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை இவ்வளோ தைரியமாக இந்த ரூமில் வந்துருக்கீங்களா, அதான் கேட்டேன். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாமல் போட்டு விட்டானுங்களா? ஏற்கனவே இந்த ரூமில் இருந்தவன் கடன் பிரச்சனையில் கடன் கொடுக்க முடியாமல் தூக்கு மாட்டின்னு செத்துட்டான். ரொம்ப நாளாக பூட்டியே கிடந்துச்சு. பாதி கைத்தை கழட்டாமலே வீட்டை வாடகை விட்டுருக்கான் அந்த ஓனரு. நீ சார் எவ்வளோ தூக்கில் தூக்கின வீட்டை அந்த பொருட்கள் நம்ம தள்ள கட்டிருக்காண்டா. ஏன் உனக்கு தெரியுமா? என்னடா சொல்றான்? இங்கே இருக்க எல்லா வீட்லையும் எவனோ ஒருத்தர் தூக்கு மாட்டி தொங்கியிருப்பானா. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வராரு சார். அப்படியா? பாட்டில் பொறிக்க வந்துட்டான். தம்பிகளா, ஏன்பா எல்லாம் வெளியே படுத்துக்கிறீங்க? தங்கிட்டு போறவனா தொங்கிட்டு போனா எப்படா தூங்க முடியும்? அவர் என்ன பேசுறாரு காலையிலே வெளியிலே? உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கான், அதான் காத்தால வந்து வெளியே படுத்திருக்கேன்னு சொல்றாப்ல. ஓஹோ, ஆமா. கல்லையா கருப்பா மாட்டேங்கிறாரு? அது ஒன்றும் இல்லை அங்கிள், நைட்ல தூங்கும் போது கண்ணில் வெளிச்சம் பண்ணக்கூடாது மாட்டிருக்கேன். கண்ணை மூடிட்டா ஏன் வெளிச்சம் படுது? நாங்க மூடிக்கிறோம் அங்கிள். காந்தி, உன் ஒய்ஃப் வரனால என்னாச்சு? அவன் காதல காரி துப்பி அனுப்புடா. என் ஒய்ஃப் மாசமா இருக்காங்க, 3 மாசம். டாக்டர் அதனால பஸ்ல டிராவல் பண்ண கூட சொல்லியிருக்காங்க. நேரம் எல்லாம் வாடி போகலாம். வாடி குட்டி நெல்லடி வீட்டெல்லாம் அம்மா அங்கொண்டு பார் கொண்டா போய் விளையாடலாம். வாடி, ஊருக்கு லேட் ஆயிடுச்சுடா. வாடி செல்லம் போகலாம். என்னடா அப்பா உன்னால பிடிக்க முடியாது. பாவண்டா, தூக்கத்தெல்லாம் நல்லா பேசுறான்டா. மூச்சினா தான் பேச்சே வர மாட்டேங்குது. அவன் ஏமாத்துறான்டா. என்னடா பண்ணலாம்? நேசா, ஒரு பாட்டு ஒன்று பாடு. பாட்டு பாட்டு நேசா, செங்கலத்து மூஞ்சி மேலாச்சுன்னா மூஞ்சி வஞ்சிரும். நேற்று நைட்டு நீ தூக்கத்தில் பாட்டு பண்ணது, நான் ஏன பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். மன்னிச்சு கொள்ளுங்களடா.
உங்களை ஏமாத்தணுமென்று நான் போல் நடிக்க இல்லை. என் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நடித்தேன். ஏன்? நான் ஸ்ரீலங்கா யுத்த காலத்தில் பெஞ்சாதியும் மகளும் நானும் அங்கிருந்து தப்பிச்சு போட்டு மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்தோம். வந்த அன்றைக்கே 2 பேரையும் துளைச்சி போட்டேன். இன்றைய நாள் வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கான், இன்னும் கிடைக்கல. காணவழின்னு போஸ்ட் ஓட்ட வேண்டியதானே, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? நாங்களே அகதிகள், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போஸ்டர் அடித்து